தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் இந்த 10 நாளாக மீட் பண்ணி கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெண்டர்ஸையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் 1 இயரா நடந்த டெண்டர்ஸை இன்னைக்கு நிப்பாட்டி இருக்கோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெய்யும் போது பாலங்கள் மழை தண்ணினால வெள்ளத்தினால இடிஞ்சு விழுந்து, அதுக்கு ரீசன் கேட்டா தண்ணி அதிகமா ஸ்பீடு வந்துச்சு, அதனால தான் பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு சொன்னாங்க. திருச்சியில கல்லணை சோழர்கள் டைம்ல கட்டின ஒரு டேம்லாம் இன்னைக்கும் பாலங்கள்லாம் இன்னைக்கு உறுதியோடு இருக்கு. அப்படி எதெல்லாம் பிரச்சனைக்குரியதா இருக்கும், எல்லா பிரிட்ஜையும், எல்லா பிளைஓவர்ஸையும், எல்லா பாலங்களையும் தேர்ட் மெம்பர் கமிட்டின்னு சொல்லக்கூடிய ஐஐடி மாதிரி இருக்கவங்களோட ஒரு ரீ ஆடிட்டிங் கொண்டு போக சொல்லியிருக்கோம். ஏன்னா பாலங்கள்ல ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா மிகப்பெரிய விபத்துகள் வரும். இதற்கு முன்பு இருந்த துறையில பல்வேறு ஊழல்கள், கமிஷனால துறை பாதிக்கப்பட்டது, பிடபிள்யூடியும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டும். அதுல குறிப்பாக எல்லா ஓப்பனாவே இன்னைக்கு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் ஃபண்டோ, முதலமைச்சர் குடும்ப ஃபண்டோ, பார்ட்டி ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் உத்தரவிட்டிருக்காரு, ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். முன்னாடிலாம் முதலமைச்சர் ஃபண்டுன்னு 11%, மினிஸ்டர் ஃபண்டுன்னு 8%, அப்படின்னு ஒரு 23-25% யார் யாரெல்லாம் கான்ட்ராக்டர்ஸ் பண்ணாங்களோ அவங்க மேல ஒரு அழுத்தம் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி அழுத்தங்கள் இப்ப கிடையாது. எது டெண்டர்ல உண்மையான வேல்யூவோ அந்த வேல்யூவை நம்ம டெண்டர்ல விடும்போது ஒவ்வொரு துறையிலையும், முக்கியமாக நெடுஞ்சாலையிலும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லையும் சர்ப்ளஸா ஃபண்டு துறையில இருக்கும். அந்த ஃபண்டை வச்சுட்டு இன்னைக்கு நெடுஞ்சாலை துறையில கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேல வேகன்சி இருக்கு. அது மாதிரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லயும் 10 பேருக்கு இடத்துல 5 பேர் தான் இருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு இமீடியட்டாக அரசு துறையில் இருக்கக்கூடிய எங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த 20% ஊழலை ஒழிக்கும் பொழுது, சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஜாப் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்க முடியுமோ அதெல்லாம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்கோம். 100க்கு 100% எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் வேகன்சி இல்லாம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், நெடுஞ்சாலை துறையிலையும் வேலை வாய்ப்புகளை கூடிய விரைவில் உருவாக்கணுங்கிறது முக்கிய பணி.